ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. இந்த உலகத்தில் யாருமே மரணத்துக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இதிகாசங்கள் படி ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னாடி மரண கடவுளான யமதர்மராஜா 4 விஷயங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதா சொல்லப்படுது. இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் சொல்லப்படுதுங்க. பண்டைய காலத்துல யமுனா ஆற்றங்கரை ஓரத்துல அபிநயன் அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். இவனுக்கும் மரணம் பற்றிய பயம் இருந்தது. அதனால இந்த மரணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அபிநயன் யமதர்மராஜாவை நோக்கி கடுமையான தவம் இருந்தான். அவனுடைய தவத்தால மனம் குளிர்ச்சி அடைந்த யமதர்மராஜாவும் அவனுக்கு முன்னாடி தோன்றினாரு. அப்படி தோன்றின யமதர்மராஜா அவங்கிட்ட, பொதுவா நான் இறக்குற தருவாயில உள்ளவங்க இல்லைன்னா இறந்தவங்க முன்னாடி தான் தோன்றுவேன். ஆனா முதல் முறையா உன்னுடைய தவத்தால உயிரோட உள்ள ஒரு மனுஷன் முன்னாடி தோன்றிருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அபிநயனும் எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டான். எனக்கு சாக வரம் தர முடியலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சது எனக்கு மரணம் நெருங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் அனுப்புங்க. அப்பந்தான் நான் என் குடும்பத்தை நல்ல நிலைமையில வச்சுட்டு அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுக்காக கடவுளை கும்பிட்டு என்ன நானே தயார் பண்ணிக்க முடியும்னு வேண்டிக்கிட்டான். அதை கேட்ட யமதர்மராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. உனக்கு மரணம் நெருங்கும் போது ஒரு சில கடிதங்கள் அனுப்புவேன், நீ தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. சில வருடங்களுக்கு பிறகு அபிநயனுக்கும் மரணத்தின் மேல உள்ள பயம் குறைஞ்சி இன்னும் தான் யமங்கிட்ட இருந்து கடிதம் வரலையேன்னு எல்லா வகையான பாவங்களையும் செய்ய ஆரம்பிச்சான். இப்படியே நாட்களும் கடந்துச்சு. அபிநயனுக்கு வயசும் ஆயிடுச்சு. அவனுடைய தலைமுடியும் நரைச்சிடுச்சு. ஆனா அபிநயன் இன்னும் யமங்கிட்ட இருந்து தான் கடிதம் வரலையே, அதனால நாம இன்னும் பல நாள் உயிரோட தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சான். இன்னும் சில வருடங்கள் கழித்து அபிநயனுக்கு பல்லெல்லாம் விழுந்துடுச்சு. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மரணம் உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எச்சரிச்சாங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம இன்னும் தான் யமங்கிட்ட இருந்து கடிதம் வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அபிநயன். இன்னும் கொஞ்சம் வருடங்கள் கழித்து அவனால எதையும் சரியா பார்க்க கூட முடியல. இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அவன் தொடர்ந்து பாவ செயல்கள்ல ஈடுபட்டு இருந்தான். அதான் யமங்கிட்ட இருந்து இன்னும் கடிதம் வரலையே, வந்த பிறகு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்புறமா நல்லது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அப்புறமா ஒரு கட்டத்துல அவனால நடக்க முடியாம படுத்த படுக்கையாவே ஆயிட்டான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அபிநயன் இறக்க போறதாவே நினைச்சாங்க. ஆனா அப்பவும் அபிநயன் எனக்கு மரணம் வர இன்னும் நாள் இருக்கிறதா நினைச்சு சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் அபிநயனை அழைச்சிட்டு போறதுக்காக யமனும் வந்தாரு. அதை பார்த்த அபிநயன் அதிர்ச்சி அடைந்து, கடவுளே, நீ என்ன ஏமாத்திட்ட, எனக்கு மரணம் நெருங்கும் போது எனக்கு கடிதம் அனுப்புறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டதா சொன்னான். அதை கேட்ட யமனும் அபிநயன் கிட்ட, நீ உன் வாழ்க்கை முழுவதும் பாவங்களை பண்ணிட்டு ஆன்மீக வாழ்க்கையில கொஞ்சமும் நாட்டம் காட்டாம இருந்துட்ட, பிறகு எப்படி நான் அனுப்புன கடிதம் உனக்கு கிடைச்சத நீ புரிஞ்சுப்ப. இது வரைக்கும் உனக்கு நான் 4 கடிதங்களை அனுப்பியிருக்கேன், அது எல்லாத்தையும் நீ நிராகரிச்சிட்ட அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அபிநயனும் அதிர்ச்சியாகி, 4 கடிதங்களா, ஒன்னு கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு யமதர்மராஜா 4 கடிதங்கள் எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு சொன்னாரு. கடிதம் அப்படிங்கிறது தான் உன்னுடைய உடல், அதுல ஏற்படுகிற மாற்றங்கள் தான் பேனாமை, காலந்தான் தபால்காரர் அப்படின்னு சொன்னாரு. யமன் சொன்னபடி அபிநயனுக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னாடி 4 மாற்றங்கள் அவனுடைய உடம்புல ஏற்பட்டிருக்கு. தலைமுடி நரைத்தது முதல் கடிதம், பற்கள் முழுவதும் விழுந்தது 2வது கடிதம், அபிநயனால எதையும் சரியா பார்க்க முடியாம போனது 3வது கடிதம், 4வது கடிதம் நடக்க முடியாம படுத்த படுக்கையா ஆனது. இத சொன்ன யமதர்மராஜா அபிநயனை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் மரணம் இப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அவனுக்கு கிடைச்சிடுச்சேன்னு சந்தோஷப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான். அதனால வாழுற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா நிம்மதியா நம்மளால முடிஞ்ச சின்ன உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ணிட்டு மன நிம்மதியோட வாழ்க்கையை வாழ்வோம். இந்த வேடிக்கையான கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.